மட்டன் குஸ்காவா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். CBFC planning to release in cinema this July 2026. ஆமா நண்பர்களே, ஜனநாயகன் படம் வந்து இந்த ஜூலை மந்த் ரிலீஸ் ஆக போகுது. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க போறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஃபைனலி ஜனவரியில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஜூலை வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கு படம் கூட நடுவில் ஆன்லைன்ல லீக் ஆயிருச்சு, உங்க எல்லாருமே தெரியும். இதுல கூட நிறைய பேர் பார்த்துட்டு வந்து படம் கேசரியை தான் கிண்டி வச்சிருக்காரு, அச்சிமத்தனால உட்காந்து கேசரியை தான் கிண்டி இருக்காப்புல, வேற ஒன்றும் பெருசா இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ட்ரெய்லர்ல வந்து தளபதி பேரு வந்து டிவிக்கு தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு வரும். அது மாதிரி பிரகாஷ்ராஜ் பேர் டிஎம்கே அப்படின்னு போட்டு ஏதோ வர்ற மாதிரி எதுவும் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏன் போட்டுக்கிட்டு அதெல்லாம் நடுவுலாம் ஒன்று கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தர்றவங்க வந்து டிலே ஆயிருச்சா, ஏன்னு கேட்டதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லையா. நம்புற வழியா இருக்கு. எனவே கடைசியில படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பா போய் எல்லாம் தியேட்டர்ல பார்ப்போம். விஜய் சித்து விளாக்ஸ் பார்த்தா சிரிப்பு வரும் ப்ரோ. டேய், நீ போய் டாக்டரை பார்க்கணும்டா. ஃபன் பண்ற கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, நடுவுலலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கிரிப்டடா போகுதோ அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. முன்னாடி இந்த கொடைக்கானல் விளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேது போய் ஹர்ஷத்தை போய் ட்ரெஸ் இல்லாமல் இங்கே கொடைக்கானல் வரைக்கும் எடுத்துட்டு போவாப்புல. அதெல்லாம் ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். நான் பார்த்துட்டு அவ்வளோ சிரிச்சிருக்கேன். 2-3 தடவை பார்த்துருக்கேன். பேக் டு ஃபார்முக்கு தலைவன் வருவான். Based on my experience, if you see a toilet in your dream, please don't. வந்து அந்த மாதிரிலாம் தூக்கத்துலலாம் போக முடியாது. எனக்கு முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்து எந்த கொல்லப்புக்கிட்டு போய் அந்த கதவை திறக்க முடியாது. அது அவ்வளோ ஹைட்டாகவும் இருக்கும், அது இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இருக்கும். யாராச்சும் போய் எழுப்பி விடலான்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், எங்கள் வீட்டில் யாரை எழுப்பி விட்டாலும் சரி தூங்கிட்டு அந்த மாதிரி ஆச்சரியப்பட்டு எந்திரிப்பாங்க. அவங்க எந்திரிக்கிற பத்தி வீடியோ எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க, என்னாச்சுன்ட்டு. அதுக்காண்டி எழுப்பி விடுறதுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டு போய் போனடா அப்படின்னு போய் படுத்துருவேன். படுத்த உடனே தண்ணி தான் அடிக்கும், பெருப்பாவும் அப்படியே. அதுக்கப்புறம் போய் படுத்துவேன். அதுக்கப்புறம் கனவுல வந்து அந்த மாதிரி கதவு திறந்துருக்க மாதிரி கனவு வரும். நம்மளாம் அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும். அப்படியே கதவு அப்படியே திறந்துருக்கு, விடிஞ்சிருச்சு, நம்ம போறோம், போவேன், பேண்ட்லேயே போயிடும். ஆமா, இது வந்து நிறைய பேர் வந்து காசு வச்சுக்கிட்டே எடுத்து போறதுக்கு அலுப்பு போட்டுட்டு போயிடுவாங்க. நான் உண்மையிலே ஜிபேல தான் வச்சிருப்பேன். வந்து உண்மையிலே என்கிட்ட இல்லைங்கன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா வச்சிருக்கோம் சில பேர் இல்லைன்னு சொல்லி உண்மையா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டு போனேன்? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன சாப்பிடாமயா இருக்கணும். என்ன மிரட்டுற? ஓ அப்படியா, இது வரேன். சொல்ற பேச்செல்லாம் கேப்பையா? வாய் ஓவரா பேசுவியா? பேசுவியா? சந்தோஷ் சுப்ரமணியன் ஒரு படம், அது வந்துச்சு. ஐயோ, இந்த கியூட்டுன்ற பேர்ல அப்பா சாமி. சும்மா 4 வார்த்தை முடிஞ்சா ஒரு கப் காஃபி. ஆச்சு. How to ignore negativity தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து ஒரே வயசு போடா. When you visit your friend house and suddenly his mom starts பார்த்தோன்னே எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று தோணுது, சொல்லாமா? எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கப்ப என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன்.
அவங்க வந்து எப்படியுமே கொஞ்சம் கும்பியாக பைத்தியக்காரனா இருப்பாங்க. பெரிய விஷயமா இருக்கும், அதெல்லாம் வந்து சாதாரணமா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த சில்லற விஷயமா ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருக்கும், அதுக்கு போட்டு குடும்பமே அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி நான் போயிருக்கப்போ ஒரு தடவை ஏதோ அவங்க அப்பா சீப்பு வச்சது காணுன்னு சொல்லிட்டு, என்ன வீடு சீப்பும் காணும் ஒன்னையும் காணும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. இதை கூட நீ இட மாட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இவன் வந்து ஏன் நீ கத்துறீங்கன்ட்டு இவன் சண்டைக்கு போனா குடும்பமே மத்து அவங்க அண்ணன் இவன் என்ன நீ எழுப்பி பேசிட்டு இருக்குன்னு போட்டு படிவே போட்டு போட்டு உதைக்காது. அளவு புண்டெல்லாம் கேட்டு ஓடிட்டாரு. இவரை விட்டு வைப்பான், பகைத்தவரை நட்டு வைப்பான். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? எல்லாம் போட்டு அவர் ஏதோ அரசியலுக்கு வரப்போற மாதிரி ஏதோ போட்டோ எல்லாம் போட்டிருந்தாப்புல. ஏன்னா எண்ணம் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கைய என்னமோ போட்டு இருந்தாப்புல. போட்டு எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் அவர் போட்டிருக்காரு, கேப்ஷன் ஏதோ ஒண்ணு. அவங்க அதான் அந்த பனிதவரை விட்டு வைப்பேன், பனியாதவரை நட்டு வைப்பேன் என்ன. சரி, ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நாளைக்கு சந்திப்போம். பாய்.